சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். மகாராஜா பட விமர்சனம். விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. விஜய் சேதுபதி ஒரு சலூன் நடத்தின்னு வராரு. அவர் கூடவே வேலை செய்கிறாரு. இயக்குனரையும் பாரதி ராஜாவும் கூடவே வேலை செஞ்சுக்கிட்டே வர்றாரு. இந்த மாதிரி நிலையில் தான் விஜய் சேதுபதி வீட்டில் லக்ஷ்மி காணாமல் போயிடுது. அந்த லட்சுமியை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறாரு. அந்த லட்சுமி யார் எது அப்படின்றதெல்லாம் படம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அவங்களும் போலீஸும் அதுக்காக ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அதை கண்டுபிடிச்சி கொடுத்தா எத்தனை லட்சம்னாலும் கொடுக்கறதுக்கு தயாராகவும் இருக்கார் விஜய் சேதுபதி. இருந்தாலும் போலீஸு கண்டுபிடிக்க முடியல. அதனால் அவரே தனித்து நின்று தேடுற வேலையை ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடும் நிலையில் அவருக்கு பல சங்கடங்கள் வருது. அந்த சங்கடங்கள்லாம் தீர்க்கிறதுக்காக பல சண்டைகளும் கொலைகளும் செய்ய வேண்டியதும் வருது. கடைசியில் அந்த லட்சுமியை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்கிறது தான் ஆக்ஷன் மூவியாக சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. இதுக்கு நடுவில் ஒரு கும்பல் கொலை, கற்பழிப்பு, திருட்டுன்னு அட்டுழியை செஞ்சுக்கிட்டே வருது. விஜய் சேதுபதி கொலை செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆக்ஷன் மூவியாக சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தி நிதானமாக பேசுகிறாரு. அது ரொம்ப சூப்பர் ஆக்ஷனாக இருக்குது. அதே நேரத்தில் கோபம், சிரிப்பு, ஆக்ஷன் எல்லாத்துலேயுமே அமக்கலமாக நடிச்சிருக்காரு. தன்னுடைய மகளுக்காக எதையும் செய்கிறதுக்கு துணிவாகவும் இருக்கார். எதிரிகளை தூள்க்கு எழுப்பி அடித்து அசத்துறாரு. சண்டை காட்சிகளில் இப்படி அப்படின்னு இல்லாமல் அசுர பலத்தோட சண்டை போட்டு அசர வைக்கிறாரு ரசிகர்களை. ஆசிரியர் வேடத்தில் நடித்த மம்தா மோகன்தாஸ் அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தி நடிச்சிருக்காங்க. காவல்துறை அதிகாரியாக நட்ராஜ் மிடுக்காக நடித்து அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ப வசனம் பேசி நடித்து அப்ளாஸ் வாங்குறாரு. கதாநாயகனுக்கு ஈக்குவலான ரோல் தான் அனுராக் காஷ்யப் ரோலு. அதை உணர்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு இணையான நடிப்பை ரொம்ப அருமையாக வெளிப்படுத்தி நடித்தே ரசிகர் மனசில் நிற்கிறாரு. பாரதி ராஜா சில காட்சிகளில் நடிச்சிருந்தாலும் நல்லா நிறைவாக நடிச்சிருக்காரு. மணிகண்டன், வினோத் சாகர், சிங்கம் புலி, முனிஷ்காந்த் எல்லாருமே ஏற்றிருக்கும் கதாபாத்திரத்துக்கு ஏற்ப நடிச்சிருக்காங்க. அந்த அளவில் அவங்க பாராட்டுக்குரியவர்கள் தான். ஒளிப்பதிவு செஞ்ச தினேஷ் புருஷோத்தமன் ஆக்ஷன் கதைக்கு ஏற்ப படமாக்கியிருக்கார். பாடல்களை விட பின்னணி இசை தான் படத்துக்கு முக்கியம்னு தெரிஞ்சு ரொம்ப அருமையாக சூப்பராக அமைச்சிருக்காரு. அஜிஷ் லோகேஷ் ரொம்ப அருமையாக அமைச்சிருக்காரு. படம் ரொம்ப நீளம். அந்த படத்தை எடிட் பண்ண அலோக் ராஜ் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். படத்தை தரமாக இயக்கிய நித்திலன் சாமிநாதனுக்கு சென்னை பத்திரிகாவின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.